நம்ம இலக்கிய சிறையில் வரப்போகிற எபிசோடில் கடவுள் நல்லவங்கள சோதிக்கும், ஆனால் கடைசி நேரத்தில் கைவிடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த கடைசி கட்டத்தில் தான் இப்போ நம்ம கௌதம் சாரும் வந்து இருக்காங்க. நம்ம இலக்கியாவை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த சமயத்தில் தான் சில நல்லவங்களால் நம்ம கௌதம் சாருக்கு முக்கியமான ஆதாரம்லாம் வந்து கிடைக்க போகுது. அந்த ஆதாரத்தை வச்சு தான் அந்த ஜட்ஜமாக கொடுத்த இந்த ஒரு வாரத்தில் நம்ம இலக்கியாவை வெளியே கொண்டு வர நம்ம கௌதம் சார் பதினக்க முயற்சி வந்து பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம கௌதம் சாருடைய இந்த முயற்சி வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதில் சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இலக்கியாவுடைய சாதகமாக நம்ம கௌதம் சாரை பதினக்க அங்கே கோர்ட்டில் வந்து வாதாட போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம கௌதம் சாருக்கு எல்லாரும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்து சொல்லி ஆகணும். நம்ம கௌதம் சார் பதினக்க லாயராக வந்து மாற போகிறாங்க. நம்ம கௌதம் சார் பதினக்க லாயரோட நம்ம கௌதம் சாருடைய வாதம் வந்து சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. இப்போ வரப்போகிற எபிசோடில் பல சுவாரஸ்யம் வந்து காத்திருக்கு. நம்ம கௌதம் சாரும் நம்ம வசந்தும் ஃபஸ்ட்டு பதினக்க ஒன்றா சேர்ந்து வந்து பேசுகிறாங்க. நம்ம இலக்கியாவுடைய சாதகமாக எப்படி நம்ம இலக்கிய குற்றவாளியில் நிரூபிக்கிறது அப்படின்றதுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வசந்தம் நம்ம கௌதம் சாரும் வந்து பேசிக்கிட்ட போது ஃபஸ்ட்டு எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த அஞ்சலிக்கு இளநீர் கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா. அந்த டாக்டரும் நம்ம இலக்கியோடைய ஃப்ரெண்டு அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. ஆனால் கடைசியில் இந்த அஞ்சலி அந்த டாக்டரை மிரட்டி ஒரு போலியான சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. கர்ப்பமாக இருக்கிற மாதிரி சொல்லி அந்த டாக்டரையும் எனக்கு மிரட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த பைரவியும் அந்த அஞ்சலியும் போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதோ பாரு, நீ வந்து அந்த இலக்கிய கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என்னுடைய கருவை கலைக்க பார்த்தா அப்படின்னு ஹாஸ்பிட்டல் மேலே கேஸ் கொடுத்து இந்த ஹாஸ்பிட்டலே நாங்கள் வந்து இழுத்து மூடுறவங்க, நாங்கள் சொல்கிற மாதிரி மட்டும் நீ செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டாக்டரை மிரட்டி பதினக்க நம்ம இலக்கியாவுக்கு எதிராக அவங்க அந்த டாக்டரையும் பதினக்க சாட்சி சொல்ல வச்சுருந்தாங்க இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கௌதம் சாரும் நம்ம வசந்தம் அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட நம்ம கௌதம் சார் பதினக்க கேட்க போகிறாங்க. இதோ பாருங்கள் மேடம், இந்த அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி வந்து பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர்கிட்ட கேட்கும்போது, அதே சமயத்தில் நீங்கள் வந்து கோர்ட்டில் இலக்கியாவுடைய சாதகமாக வந்து சாட்சி சொல்லுங்கள், இந்த அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அஞ்சலியும் இந்த பைரவியும் உங்களை மிரட்டி தான் இப்படி சொல்ல வச்சாங்க அப்படின்னு தயவு செய்து வந்து சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கும்போது அந்த டாக்டர் எனக்கு முடியவே முடியாது அப்படின்னு அடித்து சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம கௌதம் சாரும் எவ்வளோ வந்து கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் கடைசியில் பதினக்க அந்த டாக்டர் பதினக்க நீங்கள் ஃபஸ்ட்டு எழுந்து வெளியே போங்க அப்படின்னு மாதிரி சொல்லி விட்டுறாங்க. நம்ம கௌதம் சாரும் ஒரு ஃபீலிங்கோட வெளியே வராங்க. அங்கே அதுக்கப்புறம் வெளியே வந்த பின்னாடி தான் பதினக்க அங்கே நம்ம கௌதம் சார் பதினக்க ஒரு நர்ஸாக பார்க்குறாங்க. அந்த நர்ஸுக்கிட்ட பதினக்க யதார்த்தமாக வந்து பேசுகிறாங்க. அங்கே நடந்ததை ஏதாச்சும் வந்து சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த நர்ஸ் அப்போதைக்கு எதுவுமே வந்து சொல்ல முடியாது, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. நம்ம கௌதம் சாரும் நம்ம வசந்தும் வெளியே வரும்போது அந்த ஹாஸ்பிட்டலோடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமராவை வந்து பார்க்குறாங்க. அந்த சிசிடிவி கேமராவை பார்த்து அந்த ஃபுட்டேஜோடைய ரூமுக்கு போயிட்டு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபோன்லேயே வந்து காப்பி பண்ணிக்கிறாங்க. இதுவே போதும் இந்த அஞ்சலி இந்த பைரவிக்கும் நம்ம கௌதம் சார் ஆப்பு வைக்க. அது மட்டும் பார்த்தாததுக்கு அந்த நர்ஸ் கிட்ட பேசினாங்க இல்லையா, அந்த நர்ஸ் பதினக்க நம்ம கௌதம் சார் வீட்டுக்கு போயிட்டு பின்னாடி நம்ம கௌதம் சாருக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி கர்ப்பமாகவே கிடையாது, இந்த அஞ்சலியும் இந்த பைரவியும் எங்களை மிரட்டி இந்த டாக்டரை பதினக்க இப்படி சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த நர்ஸ் பதினக்க வரப்போகிற எபிசோடில் எல்லா உண்மையும் வந்து சொல்ல போகிறாங்க. இதை வந்து நீங்கள் எங்கே சொன்னாலும் நான் வந்து சொல்கிறேன், கோர்ட்டில் வந்து சொல்கிறதுக்கு கூட நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த நர்ஸ் பதினக்க நம்ம கௌதம் சாருக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் வந்து பண்ண போகிறாங்க. பார்க்கவே சமயம் இருக்க போகுது. நம்ம கௌதம் சார் பதினக்க நம்ம இலக்கியாவை வெளியே கொண்டு வர இப்போவே நிறைய ஆதாரத்தை வந்து சேகரிச்சிட்டாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.